ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா மத்தி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் உழுந்துரும், எண்ணெயில் போட்டால் உழுந்துரும். அது உதிராமல் எப்படி செய்கிறோங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு தொளிச்சு போட்டுக்குங்க. அது கூட ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெறும் மிளகாத்தூள் தான் இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். இதை நம்ம சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் கான் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோள மாவு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீனில் பரட்டலாம். எல்லா இடத்துலையும் நல்லா மீனில் பரட்டுற மாதிரி பரட்டிக்கலாம். இந்த மசாலா பிரியவே பிரியாது. இது நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்கு நம்ம அடுத்தது என்ன போகிறோன்னா இன்னொரு வேறு 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா கார லெவல் பரட்டியாச்சு. இது வந்து நான் 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து 4 ஸ்பூன் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை சொல்லுவோம்ல, அந்த ரவை எடுத்திருக்கேன். அதை 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்க போகிறோம். இதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸு கொஞ்சம் ஆறட்டும், ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எல்லா மீனையும் பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை பரட்டினா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இதில் ஊறிடும், மசாலா நல்லா பிடிச்சிக்கும். அதில் பரட்டி வச்சதையுமே நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதனால் நம்ம கடைசியாக பரட்டுறது நம்ம அதில் பரட்டிக்கலாம். மசாலா பரட்டுறதெல்லாம் ஃபஸ்ட்டே பரட்டி வச்சுட்டு நம்ம அதில் பரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எல்லா மீனையும் பரட்டிட்டேன். இப்போ அந்த நம்ம வச்சுருக்குறோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், 2யும் கலக்கிக்கலாம். நல்லா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மொறுன்னு இருக்கும், ரொம்ப நல்லா சாப்பிடவே. பாருங்கள், இது பரட்டியாச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து இதில் பரட்டி உடனே நம்ம எண்ணெயில் போட்டலாம். மீனில் போட்டு நம்ம மீன் பரட்டி வச்ச மாதிரி இது பரட்டி வைக்க முடியாது. ஒரு 2-3 பரட்டிட்டு அப்போயே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம், அப்போ தான் ஆகும். நல்லா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பரட்டிக்குங்க. கட்டியாச்சு. இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் தோசைக்கல்லில் போடலாம். நான் இன்றைக்கி பேனில் தான் பண்ண போகிறேன். அதில் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்து இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அதோட ஸ்டெம்ப் இருக்குல்ல, அதை நான் இதில் போட போகிறேன். நீங்கள் மல்லி தலை போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தலைனா சீக்கிரம் சுருங்கிடும், அதனால் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. அந்த ஃப்ளேவர் அதில் பிடிக்கும், நல்லாயிருக்கும். அதில் நம்ம மீன் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடையில். இந்த கருவேப்பில் மல்லி தலையோட அந்த ஃப்ளேவரோடு இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். லைட்டாக திருப்பி விடுங்க, வேகட்டும். எப்போ மீனெல்லாம் செய்யல ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அந்த மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு மீன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.